வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 8th தமிழ் இயல் 3 எச்சம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 20 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் எச்சம். எச்சம்னா என்னங்க? எச்சம் என்பது தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல்லோ அல்லது சொல்லின் பொருளோ முழுமை பெறாமல் குறைந்து நிற்பதை குறிக்கும் சொல் எச்சம் எனப்படும். இது எச்சு பொருட்கிளவி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், அதாவது பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம். 2 வினையெச்சம், வினை சொல்லை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அப்போ எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். 1வது கொஷின், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். 2வது கொஷின், குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் காலத்தை. குறிப்பு வினையெச்சம்னா என்னங்க? குறிப்பு வினையெச்சம் என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செயலை செய்ய காரணம், வழி அல்லது சூழ்நிலையை மட்டும் குறிக்கும் வினையெச்சம் ஆகும். 2வது கொஷின், குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. 3வது கொஷின் பாருங்க, அழகிய மரம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம். இது எப்படி குறிப்பு பெயரெச்சம் சொல்லி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அழகிய என்ற சொல் மரத்தின் பண்பை, அதாவது அழகை குறிக்கிறது, காலத்தையோ செயலையோ அல்ல. மரம் இது பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம். அப்போ அழகிய மரம் இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சம் ஆகும். 4வது கொஷின், பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும்? ஆன்சர் 3. அந்த 3 என்னென்னு பார்க்கலாம். 1 இறந்த கால பெயரெச்சம், எடுத்துக்காட்டு பாடிய பாடல். 2 நிகழ்கால பெயரெச்சம், எடுத்துக்காட்டு பாடுகின்ற பாடல். 3 எதிர்கால பெயரெச்சம், எடுத்துக்காட்டு பாடும் பாடல். 4வது கொஷின், பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும்? 3 காலங்களில் வரும். 5வது கொஷின், செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம். கொஷின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். 6வது கொஷின், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் எச்சம். என்னங்க மேம், முன்னாடி தான் அதே கொஷின் வந்துச்சு, இப்போ அதே கொஷின் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. நான் முன்னாடி கொடுத்த கொஷின் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். இந்த கொஷினில் பாருங்கள், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். கொஸ்டின் ஆன்சர் ஒன்று தாங்க, ஆனால் கொஸ்டின் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை நான் போட்டிருக்கிறேன். புரிஞ்சு படிங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். 7வது கொஷின், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் டேஷ் எனப்படும். ஆன்சர் குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் பெயரெச்சம். ஆன்சர் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஷின் நல்லா படிங்க. கொஸ்டின்ல ஒரு சிலதுக்கு ஆன்சர் இருந்தால் இருக்கலாம். 8வது கொஷின், வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக.
ஆன்சர் ஏ பி இரண்டும் சரி. வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு படித்து முடித்தான், படித்து வியந்தான். ஆன்சர் ஏ பி இரண்டும் சரி. 9வது கொஸ்டின், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் டேஷ் எனப்படும். ஆன்சர் தெரிநிலை வினையெச்சம். தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். 10வது கொஸ்டின், குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் சிறிய கடிதம். குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். 11வது கொஸ்டின், எச்சம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. 1 பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். 2 வினையெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். 11வது கொஸ்டின், எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். ஆன்சர் முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். 13வது கொஸ்டின், பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஷ் எனப்படும். ஆன்சர் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். 14வது கொஸ்டின், வினையெச்சம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. வினையெச்சம் எத்தனை வகைப்படும்? 2. 1 தெரிநிலை வினையெச்சம், 2 குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா என்னங்க? வினைமுற்றின் காலத்தை வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம்னா என்னங்க? வினைமுற்றின் காலத்தை மறைமுகமாகவோ அல்லது குறிப்பாலோ காட்டும் வினையெச்சம். 15வது கொஸ்டின், படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்னங்க? ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லோடு முடிந்து காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தினால் அது பெயரெச்சம் எனப்படும். இப்போ இதில் பாருங்க, படித்த மாணவன் என்ற தொடரில் படித்த என்பது பெயரெச்சம். ஏனெனில் அது மாணவன் என்ற பெயரை கொண்டு முடிந்துள்ளது. படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பெயரெச்சம். 16வது கொஸ்டின், குறிப்பு வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? ஆன்சர் மெல்ல வந்தான். குறிப்பு வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது மெல்ல வந்தான். 17வது கொஸ்டின், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். 18வது கொஸ்டின், கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? ஆன்சர் பார்த்த. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பார்த்த. 19வது கொஸ்டின், படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினையெச்சம். படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு வினையெச்சம். 20வது கொஸ்டின், பொறுத்துக. நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம்,
பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஆன்சர் 4, 3, 1, 2. Thanks for watching. Subscribe to our channel.